இப்போ நமக்கு எக்ஸசைஸ் 4.5 நமக்கு 10th சம் பார்க்கலாம். இது நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். நமக்கு எக்ஸசைஸ் நமக்கு இந்த 5th சம் பார்த்துருப்போம். we know tan 1s x plus tan 1s y plus tan 1s z equal to another formula tan 1s of x plus y plus z minus xyz by 1 minus xy minus yz minus இந்த zx. சரிங்களா, இந்த ஃபார்முலா என்ன பார்த்துப்போம், இதை யூஸ் பண்ணிங்க. நம்ம சம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நமக்கு நம்பர் சொல்யூஷன் கேட்குறாங்களே, இங்கே ஃபுல்லாக எடுத்துங்க. given tan s x minus 1 tan s x plus tan s x plus 1 equal to tan s வந்து 3x. இப்போ லெஃப்ட் சைடு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் நான். அப்போ பாருங்க x plus y plus z, அப்போ x minus 1 plus x plus 1 minus இந்த மல்டி பண்ணுறோம், x minus 1 into x plus 1 divided by 1 minus first இந்த xy, அப்போ x minus 1 into x minus yz, அப்போ x into x plus 1 minus இந்த zx னா x plus 1 into x minus 1 equal to tan s of 3x. இப்போ நம்ம நமக்கு tan s கேன்சல் பண்ணிடலாமா, இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுமா. அப்போ 3x மைனஸ், சரிங்களா, இந்த ரெண்டு மல்டி பண்ண நமக்கு எக்ஸ் இன்ட்டு இது வித் ஃபர்ஸ்ட் மல்டி பண்ண ஆகும் ஏ பிளஸ் மீன் டைமஸ் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இடமா டெவலப் ஆகி இங்கே 1 மைனஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க எக்ஸா மல்டி பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது பாருங்க மைனஸ் எக்ஸா மல்டி பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். அதே போல் இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், இங்கே ஏ பிளஸ் மீன் டைமஸ் ஃபார்முலா, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், சரிங்களா. இங்கே 3x இருக்கு. இதை பாருங்க நம்ம என்ன ஆகும், நமக்கு பிளஸ் எக்ஸ் மைனஸ் கேன்சலாம். அப்போ 3x மைனஸ் எக்ஸ் கியூப் மேலே பண்ணுவோமா, எக்ஸ் கியூப் வருமா பிளஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த மைனஸ் எக்ஸ் மல்டி பண்ணால் என்ன மட்டும் பாருங்க 1 மைனஸ் 2x ஸ்கொயர் போட்டுலாமா, ரெண்டு ஆட் பண்ணா இங்கே என்ன இருக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்துருக்கு ஈக்குவல் டு 3x. அப்போ பாருங்க நம்ம 4x மைனஸ் எக்ஸ் கியூப் நியூமரேட்டரில் என்ன பண்ணாது 1 2 ஆர் 1 plus 1 2 மைனஸ் 3x ஸ்கொயர் ஈக்குவல்னா நமக்கு 3x வந்துருச்சு. இப்போ கிராஸ் பண்ண போடலாமா, அப்போ 4x சாரி 4x மைனஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 6x மைனஸ் 9x கியூப் வந்துருமா. இப்போ நம்ம நமக்கு இந்த எல்லாத்த ஒரு பண்ண போகலாமா நமக்கு. அப்போ 4x கியூப் 4x மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 6x பிளஸ் 9x கியூப் ஈக்குவல் டு 0. அப்புறம் 8x கியூப் மைனஸ் வந்து 2x ஈக்குவல் டு 0 வருமா. இப்போ நம்ம எத்தனை சொல்யூஷன் கேட்குறாங்க, நம்ம இங்கேயே பார்த்தா தெரிஞ்ச வச்சு கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம கண்டிப்பாக இருக்கும் 3 சொல்யூஷன் இருக்கும், சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணலாமா, கொஞ்சம் 2x கவனம் தருங்க. அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இட் 0, அப்புறம் 2x இட் 0 ஆர் 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இட் 0. அப்போ 4x ஸ்கொயர் பிளஸ் 1 x வரும் x ஸ்கொயர் இட் 1/4, அப்போ x இட் பிளஸ் மைனஸ் 1/2, இங்கே x இட் 0. மொத்த பார்த்தா சொல்யூஷன் மட்டும் 3 சொல்யூஷன், அது மட்டும் போடுவாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டுக்கிறாங்க. therefore there are 3 சொல்யூஷன். நம்ம கண்டுபிடிக்கும் மொத்தம் எத்தனை சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், சரிங்களா, ஜஸ்ட் 3 சொல்யூஷன்.